ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ரேஷன் கார்டை ஆன்லைன் மூலமாக எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு டிஎன்பிடிஎஸ் உடைய அஃபிஷியல் வெப் பேஜை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஹேண்ட் சைடில் புதிய மின்னணு அட்டை விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய நேம் வந்து வேறு யாருன்னா கார்டில், அதாவது உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுடைய கார்டில் இருக்குது அப்படின்னா அந்த கார்டில் இருந்து உங்களுடைய பேரை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் புதிய ரேஷன் கார்டை நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ அப்ளை பண்ணாலும் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு வந்து பழைய கார்டோட மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். அப்படி இருக்கும்போது உங்களால் புதிய ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ண முடியாது. அதனால் இந்த புதிய அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய பேரை வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்களா அப்படின்றத நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து நேம் ஆஃப் தி ஃபேமிலி ஹெட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யார் ஃபேமிலி ஹெட்டாக போட போகிறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய ஃபோட்டோ வேணும், அவங்களுடைய நேமு, அவங்களுடைய நேமில் எதனா பில் ப்ரூஃப் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அவங்களுடைய நேமை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னா அவங்களுடைய ஹஸ்பண்ட் நேமை, அப்பா பேர் போடுறதுக்கு பதில் ஹஸ்பண்ட் நேமை நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு அட்ரஸ் லைனில் கரெக்டாக அட்ரஸை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள். ஸோ 3 லைன் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லைன்லேயும் உங்களுடைய பெரிய அட்ரஸாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்ட்ரீட் நம்பர், அதுக்கப்புறம் டோர் நம்பர் எல்லாத்தையுமே நீங்கள் 1 by 1 கூட நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரே லைனில் கூட நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். லெஃப்ட் சைடில் என்ன என்ட்ரு பண்ணுறீங்களோ அதே தான் ரைட் சைட்லையும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும். ஸோ தமிழாக இருக்கட்டும். ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தமிழ் டைப்பிங் வரலை அப்படின்ற பட்சத்தில் கூகுளில் போய்ட்டு கூகுள் இன்புட் டூல் தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அதில் போய்ட்டு நீங்கள் என்ன டைப் பண்ண விருப்பப்படுறீங்களோ டங் இங்கிலீஷில் டைப் பண்ணி இங்கே அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் சிம்பிளாக இருக்கும். ஸோ லெஃப்ட் சைடில் உங்களுடைய நேம் டைப் பண்ணிங்கன்னா அப்படியே நேம் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்ட் நேம்னா ஹஸ்பண்ட் நேம் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அதேமாதிரி அட்ரஸ் லைனில் ஃபஸ்ட் 2 லைனை மட்டும் நீங்கள் டைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 2 லைனும் தமிழில் நீங்கள் டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ. ஸோ ஃபேமிலி ஹெட்டுடைய ஃபோட்டோஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ நீங்கள் வந்து ஃபோனில் ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த ஃபோட்டோ வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணிட்டோன்னா ஸோ இதுதான் முக்கியமான. ஸோ அட்ரஸ் என்ட்ரு பண்ணிட்டோம், குடும்பத் தலைவருடைய விவரங்களை என்ட்ரு பண்ணிட்டோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டம், வட்டம், கிராமம். ஸோ உங்களுடைய மாவட்டம் என்னவோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. வட்டம் என்னவோ அந்த வட்டத்தையும் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கிராமம் என்னவோ அதையும் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய மாவட்டம் எந்த தாலுக்காவில் வருது அப்படின்றத தாலுக்கா நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய பிளேஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இல்லைனா ஷோ ஆகாது. ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஊருடைய பின்கோட் நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் நம்பர். ஸோ நம்ம பின்கோட் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர். ஸோ மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுங்க. ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் செக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி எதுவும் சென்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் தெரியாமல் ஒரு நம்பரும் எதனா நம்பரை மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஷூஸாக இருக்கும். ஸோ அதனால் கொடுக்குற நம்பரை கரெக்டாக செக் பண்ணி அதை வந்து கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு உறுப்பினர் சேர்க்கை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஹெட்டோடைய டீட்டெயில்ஸ் தான் ஃபஸ்ட்டு என்ற உறுப்பினர் சேர்க்கை அப்படின்ற டீட்டெயிலை கிளிக் பண்ணி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உங்களுடைய கணவர் இருக்காங்களோ, குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹெட்டோடைய டீட்டெயில்ஸை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ அதிலே உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் வந்து ஃபேமிலி ஹெட்டோடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்து அவங்களுடைய ஆதார் நம்பர், அவங்களுடைய ஆதார் கார்டு. ஸோ எல்லாருடைய யாருக்கெல்லாம் இதில் வந்து நீங்கள் லிங்க் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே ஆதார் கார்டு இருக்கணும். குழந்தைங்களாக இருந்தாலும் ஆதார் கார்டை கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க. ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு அப்ளை பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஆதார் கார்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து புதிய நியூ ரேஷன் கார்டை அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா அப்ரூவல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுது. ஸோ அதனால் அப்ரூவல் ஆகிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் லிங்க் பண்ணுறது வந்து உடனே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போதே ரேஷன் கார்டு இது பண்ணால் ஆதார் கார்டு இல்லாமல் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக அவங்க வந்து செக் பண்ணும்போது ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஆதார் கார்டு இருக்குன்னா எல்லாருடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஆதார் அட்டை கொடுத்துட்டு ஆதார் கார்டை அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஆதார் கார்டு டீட்டெயிலை நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு ஸோ பார்த்திங்க அப்படின்னா உறுப்பினர் விவரம் சேமிக்கப்பட்டது அப்படின்றது இருக்கும். ஸோ அகெயின் வந்து வேறு யார் இருக்காங்களோ, எத்தனை பேர் இருக்காங்களோ அதேமாரி அவங்களுடைய விவரங்களை வந்து 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கணவர் இருக்கார் அப்படின்னா கணவர் மிஸ்டர் அப்படின்னு போட்டு அவங்களுடைய நேம் கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபேமிலி ஹெட்டுக்கு அவங்க யார் அப்படின்றத டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு என்டர் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ வந்து ஒய்ஃபை வந்து நீங்கள் வந்து ஃபேமிலி ஹெட்டாக போட்டிருக்கீங்கன்னா கணவர் அப்படின்ற மென்ஷன் பண்ணணும். இல்லைனா
கணவர் வந்து ஃபேமிலி ஹெட்டாக போட்டிங்க அப்படின்னா ஒய்ஃப் ஆட் பண்ணும்போது ஒய்ஃப் அப்படின்ற மென்ஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பாலினம் வந்து ஆனா பெண்ணா அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. தேசிய இனம் கொடுத்துக்கோங்க. உறவு முறை கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலியில் வந்து ஒய்ஃபுக்கு வந்து சேலரி ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்னா ஸோ 0 அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஹஸ்பண்ட் வந்து மந்த்லி சேலரி வாங்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த அமௌண்ட் என்னவோ அந்த அமௌண்ட்டை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ அதிகபட்சமாக 1,20,000 மேலே போகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இல்லைனா மினிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 8,000 இல்லைனா 7,000 அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணுற அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து என்ன டைப் ஆஃப் கார்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்றத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ப்ரூஃபையும் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரூஃப் வந்து கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு பதிவேற்று அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களது வந்து பதிவாகிடும். இப்போ வந்து நம்ம ஆதார் கார்டு எல்லாருக்குமே நீங்கள் ஆதார் கார்டு வந்து கண்டிப்பாக என்ட்ரு பண்ணிடணும். அப்லோட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும். எல்லாத்தையுமே நம்ம இப்போ கொடுத்துக்கலாம். ஸோ ஆதார் நம்பர் மட்டும் நம்ம ஃபைனலாக கொடுத்துட்டு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஆதார் நம்பர் நம்ம கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணிவிட்டு உறுப்பினர் விவரம் சேமி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருடைய நேமையும் நீங்கள் 1 by 1 நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு ஒன்றும் இஷ்யூ வராது. ஸோ ஏன்னா எல்லாருக்குமே ஆதார் கார்டு இப்போ நம்ம எல்லாருடைய இப்போ ஃபேமிலியில் 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா 2 பேருடைய பேர் மட்டும் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அட்டை தேர்வு. ஸோ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அட்டை தேர்வு இதில் வந்து வேறு எந்த அட்டையும் நீங்கள் செலக்ட் பண்ணாங்க, அரிசி அட்டை அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்ற இதிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸோ எல்லா பெனிஃபிட்ஸும் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி அட்டை தான். ஸோ ரைஸ் கார்டு தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து மற்ற எந்த கார்டுமே நீங்கள் செலக்ட் பண்ணாதீங்க. போலீஸ் கார்டு அப்படின்னா ஸோ மற்றவை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து போலீஸ் கார்டு வந்து தனியாக வரும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்ததுன்னா அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற சலுகைகள் கிடைக்கும். அதனால் அந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற பேர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி அட்டை அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா குடியிருப்பு சான்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய கேஸ் பில் இருந்ததுன்னா நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ எதுக்காக கேஸ் பில் வந்து நிறைய பேர் வந்து மஸ்டா அப்படின்னு கேட்குறாங்க. எதுக்காக கேஸ் பில் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஒரு ஃபேமிலியோ அல்லது குடியிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக கேஸ் பில் கனெக்ஷன் இல்லாமல் இருக்காது. ஸோ ஒரு ஃபேமிலி குடியிருக்கிறதுக்கு கண்டிப்பாக கேஸ் பில் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் கேஸ் பில் இருந்தது அப்படின்னா ஸோ ஃபேமிலியாக குடியிருக்காங்க அப்படின்றத டிசைட் பண்ணி அவங்களுக்கு வந்து தனி கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்காக தான். ஸோ நீங்கள் கேஸ் பில் ஆட் பண்ணும்போதே உங்களுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டையும் இல்லைனா இன்விடேஷனையும் ஒரே PDF ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கேஸ் பில் இருக்குது அப்படின்னா ஸோ கேஸ் பில்லுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கோங்க. கேஸ் பில் வந்து யாருடைய பேரில் இருக்குது. ஸோ இப்போ வந்து 2 பேர் ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அவங்க 2 பேரில் யார் பேரில் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எண்ணெய் நிறுவனம் பேர் எழுதுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அந்த கன்சியூமர் நம்பர் எழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஏஜென்சி நேம் அப்படின்ற நம்பரையும் எழுதிட்டு சிலிண்டர் எத்தனை இருக்குது 1 2 அப்படின்ற மென்ஷன் பண்ணிவிடுங்க. மென்ஷன் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்துக அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ மேலேருந்து டாப் வரைக்குமே உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் கரெக்டாக வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ எதனா சின்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் ஸோ திருப்பியும் வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணதுக்கப்புறமா உங்களால் எடிட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்காது. அதனால் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் செக் பண்ணிவிடுங்க. ஃபைனல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பதிவு செய் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உறுதி செய் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய மொபைல் நம்பருக்கும் வரும். அதனால் நீங்கள் வந்து மொபைலையும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ இதில் வந்து எப்படி நம்ம இதை வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறது அப்படின்னு நான் பார்க்கலாம். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு முகப்பு அப்படின்னு சொல்லி மேலே உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது ஹோம் பேஜ் அப்படின்ற ஆப்ஷனை. ஸோ அந்த ஆப்ஷனை போயிட்டு இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா புது மின்னணு அட்டை விண்ணப்பத்தின் நிலையை அறிய அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் ஷோ ஆகும். அதில் உங்களுடைய குறிப்பு என்ன நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். அதில் என்ட்ரு பண்ணிவிட்டு விண்ணப்பம் பதிவு செய்யப்பட்ட நிலை அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஆவணம் சரிபார்ப்பு, துறை சரிபார்ப்பு, வட்ட வழங்கல் அதிகாரி நிலை, ஒப்புதல் நிலை அப்படின்ட்டு வரும். அதிலே உங்களுக்கு வந்து டவுன்லோட் விண்ணப்பம் பதிவிறக்கம் சொல்லி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ஷோ ஆகும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்தோ காப்பி பண்ணி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து உங்களுடைய நீங்கள் ஃப்ரீக்வன்சியாக 1 வீக் கழிச்சோ இல்லை 2 வீக் கழிச்சோ நீங்கள் ஃப்ரீக்வன்சியாக செக் பண்ணுங்கள். ஒரு டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடனே வெரிஃபை பண்ணி உங்களுக்கு வந்து அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதனால் ஃப்ரீக்வன்சியாக நீங்கள் ஆன்லைனில் இருந்தபடியே வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு தான் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் கடைக்கு போய் கொடுக்கணும் அல்லது தாலுக்கா ஆஃபீஸில் போய் கொடுக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது.